இந்த வீடியோவில் கூகுள் குரோமில் வந்து NGROKயில் வந்து எங்களோட பிசியில் வந்து NGROK டவுன்லோட் பண்ணி எப்படி வந்து பைத்தன் சாம்பிள் ப்ராஜெக்ட் ஒன்றை வந்து ஹோஸ்ட் பண்ணது என்பதை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். ngrok.com என்று சர்ச் பண்ணி அதில் வந்து முதல் வந்து ஏற்கனவே நாங்கள் லாகின் பண்ணி க்ரியேட் பண்ணியிருந்தோம்னா லாகின் பண்ணி இல்லாட்டி சைன் அப் பண்ணி ஒரு நியூ அக்கௌண்ட் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் அதில் வந்து அந்த அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணி NGROK எங்களோட பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணிவிட்டு அதை வந்து அதில் வந்து நாங்கள் எங்களோட பைத்தன் ப்ராஜெக்ட் அதில் வந்து ஹோஸ்ட் பண்ணலாம் ஃப்ரீயாக. இதில் வந்து இப்போ சைன் அப்பில் வந்து நேமும் இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கொடுத்து சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணுவோமாக இருந்தால் நேம் இமெயில் பாஸ்வேர்ட் எல்லாத்தையும் கொடுத்துட்டு சைன் அப் பட்டனை கிளிக் பண்ணி நாங்கள் NGROKயை வந்து எங்களோட பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணி கொள்ளலாம். தொடர்ந்து NGROKயை வந்து எங்களோட பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணி நாங்கள் அதில் வந்து எங்களோட பைத்தன் ப்ராஜெக்ட் அதில் வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கொள்ள முடியும். அதில் வந்து பைத்தன் சாம்பிள் ப்ராஜெக்டை வந்து NGROKயை வந்து யூஸ் பண்ணி நாங்கள் வந்து ஃப்ரீயாக வந்து ஹோஸ்ட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் போய் இமெயிலில் வந்து வெரிஃபிகேஷன் வேறு மாதிரி இதண்டி நாங்கள் வந்து இதில் வந்து திருப்பி வந்து லாக்இன் பண்ணுவேன். நாங்கள் க்ரியேட் பண்ண இமெயிலையும் பாஸ்வேர்ட்டையும் கொடுத்து லாக்இன் பண்ணி இப்படி வந்து NGROKயில் வந்து ஒரு அக்கௌண்ட் ஒன்று க்ரியேட் பண்ணிவிட்டு நாங்கள் அதை வந்து எங்களோட பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இல்லை ஹவு வுட் யூ டிஸ்கிரைப் யுவர் செல்ஃப் வந்து ஆப் டெவலப்மெண்ட் கொடுக்குறோம். அதில் வந்து அடுத்தது ஐ வில் யூஸ் NGROK டு access டிவைசஸ் என்று கொடுக்குறோம். மை ஓன் நெட்வொர்க் என்று கொடுத்து கண்டினியூ இதுலேயும் வந்து மை டெவலப்பர்ஸ் இல்லாது மை செல்ஃப்ன்றதை கொடுத்து கண்டினியூ என்ற பட்டனை கிளிக் பண்ணி இதில் வந்து நாங்கள் NGROKயை வந்து நாங்கள் எங்களோட பிசிக்கு வந்து டவுன்லோட் பண்ணிக்கொள்ளலாம். இதில் வந்து விண்டோஸ்ன்றதை செலக்ட் பண்ணி இதில் வந்து டவுன்லோட் என்ற பட்டனை கிளிக் பண்ணி NGROKயை வந்து எங்களோட பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணலாம். டவுன்லோட் ஆகி முடிஞ்ச பிறகு NGROKயை பிசியில் வந்து டவுன்லோட் பண்ணி அதை இன்ஸ்டால் பண்ணி எங்கள்கிட்ட பைத்தனை வந்து ஹோஸ்ட் பண்ணலாம். இதை வந்து அன்சிப் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ராக்ட் கியர்ன்றதை கொடுத்து நாங்கள் எங்களோட பிசியில் வந்து இந்த டவுன்லோட் பண்ண NGROK அந்த ஃபைலை வந்து அன்சிப் பண்ணிவிட்டு இதை வந்து இந்த NGROK என்ற ஃபைலை வந்து ngrok.exe ஃபைலை வந்து ஓப்பன் பண்ணினோம்னா இப்போ எங்களோட இதில் வந்து தொடர்ந்து வந்து NGROK என்ற பாத்தை வந்து செட் பண்ணணும். CMDயில் NGROK என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து ஒன்றும் வரையில இதில் வந்து பாத் வந்து செட் பண்ணணும். இதில் வந்து யூசர்ஸ்ன்றதில் வந்து NGROKன்றதை வந்து இதை வந்து அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் அங்கே கொண்டே போட்டுட்டு இந்த NGROK ஃபைலை வந்து காப்பி பண்ணிட்டு போய் சி ட்ரைவில் ஜூசஸுக்குள்ளே போயிட்டு சி ட்ரைவுக்கு கொண்டே போட்டுட்டு ஒரு ஃபோல்டர் ஒன்றை க்ரியேட் பண்ணி NGROK என்ற பேரில் வந்து ஒரு ஃபோல்டர் ஒன்றை க்ரியேட் பண்ணிவிட்டு அதுக்குள்ளே வந்து நாங்கள் இப்போ காப்பி பண்ணிவிட்டு வந்த ஃபைலை கொண்டு NGROK அந்த EX ஃபைலை கொண்டு போட்டுட்டு இந்த பாத்தை காப்பி பண்ணிவிட்டு போய் என்விரான்மெண்டல் வேரியபிளில் கொடுக்கணும். என்விரான்மெண்டல் வேரியபிள் அதில் போய் சர்ச்சில் என்விரான்மெண்டல் வேரியபிளை ஓப்பன் பண்ணி அதில் வந்து பாத் வந்து செட் பண்ணணும். நியூ ஒன்றதை கொடுத்து நாங்கள் காப்பி பண்ணிவிட்டு வந்து பாத்தை வந்து கொடுத்துட்டு இதில் ஓகே கொடுத்து இங்கே வந்து ஓகே கொடுத்துட்டு இப்போ வந்து பாத் வந்து செட் பண்ணினது. தொடர்ந்து ஓப்பன் பண்ணி NGROK என்று கொடுத்தோம்னா எங்களுக்கு வந்து இப்போ NGROK இந்த வேர்ஷன் சம்மந்தமான எங்களுக்கு அந்த டீட்டெயில்ஸ் வந்து வருது. தொடர்ந்து NGROK config அங்கே அந்த லைனை வந்து காப்பி பண்ணிட்டு போய் CMDயில் வந்து NGROK கொடுத்து என்டர் பண்ணிவிட்டு தொடர்ந்து வந்து CMDயில் NGROK FTP அங்கே வந்து போர்ட் நம்பர் வந்து கொடுக்குறோம். ngrok.exe என்று கொடுத்து அங்கே HTTP அங்கே வந்து போர்ட் நம்பர் வந்து கொடுக்குறோம். 8769 ஒரு போர்ட் நம்பர் கொடுத்து என்டர் பண்ணுவோமா இருந்தால் இதில் வர HTTP இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு போய் நாங்கள் வெப் ப்ரௌசரில் வந்து சர்ச் பண்ணுவோமா இருந்தால் லிங்கை காப்பி பண்ணிட்டு போய் எங்களுக்கு வந்து வெப்சைட்டில் வந்து சர்ச் பண்ணுவோமாக இருந்தால்
எங்களுக்கு இப்படி வந்து ஒரு எரர் வருது. இது வந்து இப்போ நாங்கள் அந்த ப்ரொஜெக்டில் வந்து வெப் சாக்கெட் யூஸ் பண்ணுறோம், அதால் வந்து இது வந்து எனேபிள் ஆகாது. தொடர்ந்து ஒரு பைத்தன் ப்ராஜெக்ட் வந்து எழுதியிருக்கிறோம், அதை வந்து அதை ரன் பண்ணிவிட்டு அந்த பைத்தன் ப்ராஜெக்டை வந்து நாங்கள் ரன் பண்ணுறோம். ரிட்டர்ன் பண்ணி ஒரு ஹலோ வேர்ல்டு பிரிண்ட் ஆகிற மாதிரி கொடுத்துருக்கோம். அந்த இதான் வந்து 177.0.0.1 5000 தான் வந்து அதுண்டு ரன் பண்ணுற லோக்கல் ஹோஸ்ட் அட்ரஸ். இப்போ நாங்கள் சாம்பிள் ஒரு ஹலோ வேர்ல்டுன்றது பிரிண்ட் ஆகிற மாதிரி ஒரு சாம்பிள் ப்ராஜெக்ட் வந்து எழுதியிருக்கிறோம். தொடர்ந்து சிஎம்டியை ஓப்பன் பண்ணி ngrok.txt அங்கே வந்து http அங்கே வந்து போர்ட் நம்பர் கொடுக்கணும். இந்த 5000 போர்ட் நம்பரை அங்கே கொடுக்க போகிறோம். ngrok.txt என்று கொடுத்து அங்கே வந்து http அங்கே வந்து 5000 கொடுத்துட்டு என்டர் பண்ணுவமாக இருந்தால் இந்த லிங்கை காப்பி பண்ணிட்டு போய் கூகுள் குரோமில் போய் நாங்கள் ரன் பண்ணுவமாக இருந்தால் கூகுள் குரோமில் இந்த லிங்கை வந்து போட்டு சர்ச் பண்ணுவமாக இருந்தால் இப்படி தான் ஒரு சாம்பிள் பைத்தன் ப்ராஜெக்டை வந்து கோர்ஸ் பண்ணுறது ngrok யூஸ் பண்ணி. மேலும் இது போன்ற தொடர்ச்சியான வீடியோக்களை பெற எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.